ஏண்டா நாளைக்கு உன் தங்கச்சி வாக்கப்பட்டு போவால, அப்ப அங்க போய் பாரு. அவளும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. அரசி அதெல்லாம் பண்ண மாட்டாளே. ஆமா, இந்த அரசி எங்கடா? ஆளைய காணும் அவள. அவ உள்ள படிச்சுடாடாடா, நேரமே இல்லாத மாதிரி இப்பதான் படிப்பால. வேலை வாங்குவேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. அவளை அப்புறமா வச்சுக்கிறேன். இந்த பழனி முதல்லயே சொல்லியிருந்தா ஒரு எறா கிரா வாங்கி சமைச்சிருக்கலாம். என் சின்ன அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சதே எறாதான். அதுக்கு என்னமா, அவரோட மீசையே எறா மாதிரி தானே இருக்கும். எங்க சித்தப்பாவை கிண்டல் பண்றியா? ஏன் கிண்டல் பண்ணா கோச்சிப்பியா? டேய், 1000 தான் இருந்தாலும் அவர் உன் தாய் மாமன்டா, கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அட சரிமா. ஆமா ஆமாமா, பெரிய தாய் மாமாதேன். அப்படியே மடியில உட்கார வச்சு காதெல்லாம் குத்தி விட்டு தங்க நகையெல்லாம் போட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சீரெல்லாம் செஞ்ச மாதிரி போமா. இந்த 2 பேர் வருவாங்கல்ல, 3 பேர் வரிசையா போய் அவங்க மடியில உட்காருங்க. காது குத்தி விட்டு போவாங்க. கேட்டு பாத்துருவோம் வந்த உடனே. அடங்க மாட்டேங்கிறாளே. நீ வேற மீனா மா, நீ என்னம்மா காலம் போன காலத்துல காது குத்துக்கு பிளான் பண்ற? சொன்னேம்மா, நீ வேற குத்தி குத்தி விட்டுற போறாங்க. எல்லாம் சரியா இருந்திருந்தா எங்க அண்ணனுங்க வைரத்தோட போட்டிருப்பாங்க தெரியுமா? ஏப்பா ராஜி, எனக்கு இன்னொரு கிளாஸ் மோர் கொடுப்பா. ஆமாமா. டேய் சீக்கிரம் வெட்டுங்கடா. ஏப்பா ராஜி, உங்க அப்பா உங்க சித்தப்பா இவங்களெல்லாம் நம்பலாமா? நம்பலாமானா புரியல மாமா. இல்ல கடைசி நேரத்துல வரலன்னு சொல்லிட மாட்டாங்களே. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? செஞ்சு வச்ச எல்லாத்தையும் சூடு பண்ணி நம்ம குடும்பமா ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டியதுதான். இல்லத்த வாய பாரு வாய. ஏய், அதெல்லாம் எங்க அண்ணனுங்க வருவாங்கடி. ஏண்டா கதிரு, உன் மாமனார் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாரு. ஆமா ஆமாண்ணே. இந்த சின்ன மாமனார் இருக்காருல்ல, அதே மீசக்காரரு, அவர் ஏதாவது உரண்டை இழுப்பா இருந்தே ஒரு சந்தேகமா இருக்கு. டேய் ஆக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். நான் ஒன்னும் பீதி ஆகல மாமா. இன்னைக்கு பாருங்க எப்படி நம்ம 2 குடும்பமும் கலகலன்னு சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு. நான் என் மனசுல நிறைய நினைச்சிருக்கேன். இத மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா உன் கோயிலுக்கு நான் பாத யாத்திரை வரேன்ப்பா. அத்தை, வீட்ல இருந்து கோயில் வெறும் ஒரே 1 கிலோமீட்டர் தான். அதுக்கு நீங்க பாத யாத்திரை போவீங்களா? என்னத்த சாமியவே ஏமாத்த பாக்குறீங்களா? நாக்குல சூடு வச்சிருவேன். டேய், நான் பழனிக்கு பாத யாத்திரை போறேன்னு சொன்னேன்டி. நீ சீக்கிரம் கலரு. ஏதாவது ஒண்ணு பேசாத, சும்மா ஏதாவது சொல்லணும் உனக்கு. வேலைய பாரு. இருக்கு. டேய், ஒரு குடம் தண்ணி மொண்டு புடிச்சிட்டு வாடா. சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கமா. டேய் டேய், உன் மாமனுங்களுக்கு தானடா, என்ன குறைஞ்சிட போற, செய்யண்டா. சொல்லுங்க. இந்த வாழைத்தோப்புக்காரங்க மறுபடியும் நம்ம கிட்ட வராங்க. சொல்லியிருக்கேன், பேசி முடிச்சிடலாம். பேசி முடிச்சிடலாண்ணா. இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன விளங்கிச்சு. அவன் வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக முடியாது இல்லப்பா. ஏதாவது பழம் பலகாரம்லாம் வாங்கிட்டு போகணும்ல. ஏன் நானும் அண்ணனும் இப்போ கடத்தருக்கு போயிட்டு பூ பழம் வெத்தலைப்பாக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வர சொல்றியா? டேய் இரு, நீ வடிவிட்ட சொன்னா ஏற்பாடு பண்ணிட்டு வா. சரிப்பா, நான் விடுவிக்கிட்டே பேசிக்கிறேன். என்ன சக்தி சொன்னா தப்பா நினச்சிக்காதுண்ணே. மனசுல இருக்கிறத சொல்றேன். கோமதி வீட்டுக்கு விருந்துக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைண்ணா. எனக்கு கூட தான் அவ்வளோவா விருப்பம் இல்லை. அப்புறம் நாங்கள் போனோம், போவேண்ணே, விட்டுருவோம். எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஏய் வேணா சக்தி. அண்ணா, எனக்கு போக சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. பிடிக்காத விஷயத்தை எதுக்கு என்ன போய் பண்ணணும்? ஆசைப்படுறாங்கல்ல. ஏண்ணா, அம்மா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது இது என்ன முதல் தடவை? என்ன ஆத்தா அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் ஒன்று சம்மந்தப்பட்டதாக தான் கேட்கும். நாமளும் முடியாதுன்னு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் வேணா பாருங்க, கண்டிப்பா ஆத்தா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுங்களும் வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் வந்து நிற்க தான் போதுங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமாண்ணா?
டேய் அதெல்லாம் நடக்காதுடா. ஆ அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அம்மா சொன்னதுக்காக அங்க போறோம், சாப்பிடுறோம், திரும்ப வரோம், அப்படிதான். அதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. நீ ராஜின்னு யாராச்சும் ஒருத்தங்க அழுவாங்க, அண்ணா மனசு மாறிடுவார். இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாளில் 2 குடும்பமும் ஒன்றாயிடும். நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். இல்லை இல்லை, அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது சக்திவேல், அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது. பாக்குறியா? ம். எப்படி இருக்கு? வழக்கமா சமைக்கிறத விட சூப்பரா சமைச்சிருக்கியேம்மா. என்ன அண்ணனுங்க வரதுனால ஸ்பெஷலா ஏதாச்சும் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் போடலடா. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு சமைச்சதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குடா. ஆமா, ராஜி ரெடி ஆயிட்டாளாடா? தெரியலையே. போய் பாருடா, அவங்க வந்துட போறாங்கடா. சரிம்மா, நீ பாத்துக்கோ, நான் வரேன். ஐயோ, வந்துருவாங்க. யாரும் இன்னும் கிளம்பலையே. என்ன ஏடி உங்க அன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்க என்னைய கவனிச்ச, வீட்டை கவனிச்ச? அவங்க எப்போ வராங்கன்னு தான் நான் கவனிச்சுக்கிருந்தேன். அப்படி இல்லைங்க. ஆமா, அவங்கள சேர் எடுத்து போட சொன்னேன், எங்க போனாங்க? ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஐயோ, சேர் எடுத்து போடணும். வந்துட போறாங்க. இருங்க. எத்தனை சேரம் தூக்கி வராங்க? அப்பா, இந்த பசங்க கிட்ட சொன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. ஏய் மெதுவாடி. ஐயோ, வந்துருவாங்கங்க. அதுக்குள்ள இதை போட வேண்டாமா? கோமதி, சுகன்யா, வாமா. கோமதி கூப்பிட்டதை மதிச்சு நீ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. வாங்க, எதுக்கு வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு? வாமா, வாங்க. நீ அட, வாங்கண்ணே, வாங்க. வாங்க, உள்ள வாங்க. 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 வா சக்தி. குமார் போ. என் தங்கம் எப்படி நல்லா இருக்க? இருக்கேன் அம்மாச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க. வாங்கண்ணே, உட்காருங்க. வாங்க, வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. வா சக்தி. அண்ணே வாங்க, சித்தப்பா உட்காருங்க. வா உட்காராத்தா, உட்காரு. அண்ணி வாங்க, நீ அண்ணி, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. நீ உட்காருங்க. வாங்க, உட்காருமா. உட்காருங்க. இது ஏமா கையிலேயே வச்சிட்டு இருக்கிற? கொடுத்துட வேண்டியதானம்மா. கொடுக்குறாத்த. இந்த கோமதி. ஐயோ, என்ன நீ, எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன வெளியாளா? ஏன் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கட்டும். ஒரே குடும்பமா இருந்தாலும் இவ்வளவு நாள் நம்ம வெளியாளுங்க மாதிரி தானம்மா இருந்தோம். அந்த கடவுள் புண்ணியத்துல இனிமேலாவது எல்லாம் சரியா நடக்கணும்மா. சோ, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. கொடுங்க. அண்ணே, இந்தாங்க பானகம் குடிங்க. அம்மாச்சி எடுத்துக்கோங்க. இந்தாங்க அண்ணே, எடுத்துக்கோங்க. எம்புட்டு நல்ல பானகம் இது. நீ பேசாம மச்சானோட மளிகை கடை பக்கத்துலயே ஒரு பானக கடை போட்டிருக்கா. ஏண்டா அண்ணா, பொம்பளைங்க இட்லி கடை, பானக கடை, மளிகை கடை போகிற அளவுக்கு கூட நம்ம குடும்பம் இருக்கு. ஏங்க நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ கடை பக்கம் வர வேணாம் அப்படி தான் சொல்லிக்கே இருப்பேன். அப்போ இருக்கப்போ இவ்வளோ எப்படி பானக கடை வைக்க முடியுங்க? அதானே மச்சான், கரெக்டா சொன்னீங்க.